சீர்காழி அருகே அகனி கிராமத்தில் சுமார் 50 ஏக்கர் சம்பா நெற்பயிர்களை நாசம் செய்த காட்டுப்பன்றிகளை சுட்டுப்பிடிக்க தமிழக அரசுக்கு விவசாயிகள் கோரிக்கை வைத்தனர். டெல்டா மாவட்டத்தில் கடைமடை பகுதியான மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே அகனி கிராமத்தில் 500 ஏக்கர் பரப்பளவில் சம்பா நெற்பயிர் சாகுபடி செய்யப்பட்டது. முப்போகம் விளைந்த நெற்பயிர் சாகுபடி தற்போது ஒருபோகத்துக்கு வழியில்லாமல் விவசாயத்தை வாழ்வாதாரமாக கொண்ட விவசாயிகள் விவசாயத்தை விட முடியாமல் கடன்களை பெற்று விவசாயத்தை செய்து வருகின்றனர். தற்போது ஏற்படும் இயற்கை இடர்பாடுகளான மழை, புயல் போன்றவற்றிலிருந்து அழிவை சந்தித்து வரும் விவசாயிகள் தொடர்ந்து வாழ்வாதாரத்தை காப்பாற்றிக் கொள்ள விவசாயம் செய்து வருவதாக தெரிவிக்கின்றனர். இந்நிலையில் இந்த பகுதியில் காட்டுப்பன்றிகள் வயல்களில் புகுந்து இரவு நேரங்களில் சம்பா நெற்பயிர்களை முற்றிலும் நாசம் செய்து அழித்து வருகின்றன. இதனால் சிறு குறு விவசாயிகள் பெரும் பாதிப்படைந்து மன உளைச்சலுக்கு ஆளாகியுள்ளனர். இதுகுறித்து காட்டுப்பன்றிகளை பிடிக்க ஆட்சியருக்கும் வனத்துறைக்கும் பலமுறை கோரிக்கை விடுத்தும் நடவடிக்கை ஏதும் இல்லை என விவசாயிகள் குற்றம் சாட்டுகின்றனர். உடனடியாக தமிழக அரசு விவசாயத்தை பிரதான தொழிலாக வைத்துள்ள விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்த தமிழக அரசு உடனடியாக காட்டுப்பன்றிகளை சுட்டுப்பிடிக்க உத்தரவிட வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சீர்காழி செய்திகளுக்காக சாமி பத்மநாபன். ஐயா, நான் மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி ஒன்றியத்தை சேர்ந்த அகனி ஊராட்சியினுடைய முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் KR ஐயப்பன் பேசுகிறேன். எங்கள் பகுதி அனைத்துமே விவசாய சார்ந்த பூமி. போன குறுவை நெற்பயிரில் காட்டுப்பன்னியோட தொண்டை அதிகமாகி நாங்கள் பல முறை மாவட்ட ஆட்சியரிடம் மனு கொடுத்துருந்தோம். அதோடு இல்லாமல் வனத்துறை அதிகாரிகள்கிட்ட மனு கொடுத்துருந்தோம். ஆர்டிஓ வரைக்கும் அத்தனை பேரும், ஆர்டிஓ தாசில்தாரில் விஓ வரைக்கும் அத்தனை பேரையும் புகார் அளித்தோம். எங்களுக்கு எந்த விதமான பெரிய பலனுமே இல்லாமல் குறுவை பயிர் பயங்கர நட்டமாகி விவசாயி கடுமையான நட்டத்துக்கு தள்ளப்பட்டுட்டோம். இப்போ அதுலேருந்து சம்பா பருவத்தில், இப்போ நாற்று விட்ட பருவத்தில் பார்த்தீங்கன்னா கடுமையாக நாற்று விட்ட காலத்துலேயும் காட்டுப்பன்னியோட தொல்லை அதிகமாகி பல முறை பாதித்து மீண்டும் இந்த வெள்ள காலத்தில் பயிர்களை காவந்து பண்ணி கொண்ட அந்த நேரத்தில் அறுவடை வர நேரத்தை பார்த்து மீண்டும் காட்டுப்பன்னியோட தாக்கம் அதிகமாயிட்டுது. இப்போ எங்களுடைய விவசாயிகளுடைய நிலை முற்றிலுமாக சீரழிந்து பொருளாதார நிலை பின்தங்கிட்டோம். எங்களுக்கு விவசாயத்தை தவிர எந்த விதமான வாழ்வாதாரமும் இல்லை. எனவே அரசாங்கம் உடனடியாக இதுக்கு நடவடிக்கை எடுக்கலைன்னா விவசாயிகள் தற்கொலை பண்ணுற சாயரை தவிர வேறு வழியே தெரியல எங்களுக்கு. இதை உடனடியாக வனத்துறை அலுவலரும் மாவட்ட ஆட்சியாளரும் உடனடியாக நடவடிக்கை எடுத்து எங்களுக்கு ஒரு போதிய பாதுகாப்பையும் ஒரு பொருளாதார இழப்பையும், விவசாயத்தோட பொருளாதார இழப்பையும் எங்களுக்கு அளிக்குமாறு அரசாங்கத்தையும் மாவட்ட ஆட்சியரையும் தாய்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். பார்த்தீங்கன்னா எங்களுடைய பகுதி 3 போகம் விளையக்கூடிய விவசாய பகுதி. இப்போ 3 விவசாய பகுதி ஒரு போகமாக குறைந்து பல விவசாய இன்னல்களாக பாதிக்கப்பட்டு ஒரு போகத்தில் நிற்கிறோம். இந்த விவசாயியும் காட்டுப்பன்னி அதிக தொல்லை ஏற்பட்டதில் எங்களுக்கு முழுமையாக விளைச்சல் பண்ண முடியல. எனவே இந்த காட்டுப்பன்னியை சுட்டு பிடிக்கணும், வேற வழியே தெரியல. ஏன்னா அந்த பன்னியோட வேகம் அதிகமாக இருக்குது, அதை கண்ட்ரோல் பண்ணவும் முடியல. அதனால் காட்டுப்பன்னியை அரசாங்கம் சுட்டு பிடித்து உடனடியாக எங்களுக்கு ஒரு தீர்வு காணணும். நன்றி, வணக்கம். காட்டுப்பன்றி தொல்லை எங்களுக்கு விவசாயம் சார்ந்த தொழில் எதுவும் செய்ய முடியல, நிறைய பாதிக்குது. விரை விட்டாலும் பாதிக்குது. இப்போ நடுவு நட்டு நாங்கள் போர் தண்ணி இல்லாமல் மழை தண்ணி நம்பி விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கிறோம். இப்போ இங்கே நடுவு நட்டதில் முதல்ல இங்கே நட்டு ஃபஸ்ட்லேயே ஒரு பங்கு குறைஞ்சது ஒரு 5 ஏக்கர் கருது வந்துருச்சு. இந்த கருதில் காட்டுப்பன்றி என்ன இருந்துச்சு, பால் கட்டு உள்ள இடத்துல வரிசையாக குட்டி பெரிய பன்றிகள் எல்லாம் சகட்டு பண்ணி இந்த விளைச்சலை துவைச்சி கருது வரைக்கும் அப்படியே மென்று தூக்கிட்டு போயிடுச்சுங்க. எங்களுக்கு இது வாழ்வாதாரம் ரொம்ப பாதிக்குது. பல முறை நாங்கள் போராட்டம் பண்ணியும் கலெக்டர் ஆஃபீஸ்கிட்ட மனு கொடுத்தோம். இது வரைக்கும் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை.
எங்களுக்கு வாழ்வாரம் தேடி என்ன செய்வது நிலை தெரியாமல் தடுமாறி கொண்டு இருக்கிறோம். எங்களுக்கு அரசு பார்த்து எங்களுக்கு இந்த காட்டுப்பன்றியை கண்டறிந்து அதை தடை செய்யுமாறு கேட்டுக்கொண்டு அதை பிடிச்சி எங்கேயாவது வனப்பகுதியில் கொண்ட விடும்படி கேட்டு தாழ்மையோடு கேட்டு நாங்கள் எந்த வழி தெரியாமல் வாழ்க்கை வழி தெரியாமல் தவிச்சு கொண்டிருக்கிறோம். எங்களுக்கு அரசு தான் எங்களுக்கு முடிவு சொல்லணும். அரசு தான் முன்னிட்டு எங்களுக்கு உதவி செய்யுமாறு கொண்டு அரசை தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறோம்.